வேஷ்டியை மாற்றிக்கொண்டு, கொள்கையை மாற்றிக்கொண்டு, தலைமையை மாற்றிக்கொண்டு, தன் வயிற்று பிளப்புக்காக இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்கிற சேகர் பாபு என்கிற கேடி, அவரை இன்றைக்கு அமைச்சராக அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள் திமுகவில் என்று சொன்னால், முதலாக சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களுடைய ஆசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அங்கே அமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்களே தவிர சேகர் பாபு எங்கே என்று தேடி பிடித்து அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை, அமர வைக்கவில்லை. யார் கேள்வி கேட்டாலும் சரி, அதற்கு நாகரிகம்லாம் சொல்லுவார்களே, அதெல்லாம் அவருக்கு கிஞ்சுற்றும் கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி இருக்குதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இன்றைக்கு அவர் திருமணம் கடந்த ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலே தடைபட்டு போயிட்டது, நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள். இந்திய வரலாற்றிலேயே திருக்கோயில்களிலே ஏழை எளிய வறுமை நிலையிலே விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு 1008 திருமணங்களை உலக வரலாற்றிலே ஒரே மேடையிலே நடத்தி காட்டி வாழ்விலை ஒளியேற்றி வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போது சேகர் பாபுக்கு தலைமையும் உலகமும் அம்மா அவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் இன்றைய தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக அவர் அதை மாற்றி அந்த வரலாற்றுகளை மாற்றி எழுதுகிற போது, சட்டமன்ற பேரவையிலுடைய ஆவணங்கள் என்பது அது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய அச்சடித்து விற்கிற புத்தகம் அல்ல. இது இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆவணங்கள் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிற ஒரு பதிவேடு. நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் எப்படி நமக்காக உரிமை குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை வருகிற தலைமுறை படித்து அறிந்து புரிந்து அதன்படி இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை ஆற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சட்டப்பேரவையினுடைய ஆவணங்கள், பதிவு செய்யப்படுகிற அந்த ஆவணங்கள். ஆனால் இப்படி ஒரு கேடியை வெட்டை பேடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் திமுகவிடத்திலே சட்டசபையினுடைய மரபை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் பொன்முடி பொதுக்கூட்ட மேடையிலே மிக சிறந்த விளக்கம், உலகத்திலே எந்த ஞானியும் கொடுக்க முடியாத விளக்கம், சைனவம் வைணவத்திற்கு பெண்களை சேர்த்து அவர் கொடுக்கிற விளக்கம் புண்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கேள்வி கேட்டால் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் போடா வாடா என்று சொல்வது. அவர் அம்மாவினுடைய பச்சை குத்தி இருக்கிறார் கைகளிலே. அம்மாவின் ஆன்மா அங்கே இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவை வேஷ்டியை மாற்றி கொண்டு விட்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொன்னால், நாங்கள் பேசினால் அவர்கள் வேஷ்டியை கலட்டி கொண்டு ஓட வேண்டிய நிலைமைதான் வரும்.